ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரியஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, நம்ம செங்கோட்டையிலேருந்து மயிலாடுதுறைக்கும் மயிலாடுதுறையிலேருந்து செங்கோட்டைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் ட்ரெயினை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரெயினோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய, அதாவது இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்தியன் ரயில் இன்ஃபோ அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து எடுத்து கொடுத்த டீட்டெயில்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த ரயிலை பற்றி சொல்ல போனோம் அப்படின்னா, ட்ரெயினோட நம்பர் ஃபஸ்ட் நம்பர் வந்து 56822 அப்படிங்கிற நம்பர்லேருந்து இப்போ வந்து 16848 அப்படிங்கிற நம்பருக்கு இப்போ மாற்றிருக்காங்க. ஒரு காலத்தில் பேசஞ்சர் ட்ரெயினாக இருந்த ட்ரெயின் வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஸ் அப்படிங்கிற நேமில் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினோட ஒரு இமேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லோ போர்டில் திருச்சி, தஞ்சாவூர் டு மயிலாடுதுறை, செங்கோட்டை, விழுப்புரம், ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெயினை பற்றின ஒரு டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட ஃபேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபேர் சார்ட், அதாவது செங்கோட்டையிலேருந்து மதுரைக்கு அன்ரிசர்வ்டில் வந்து எவ்வளோ சார்ஜஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 140 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. செங்கோட்டையிலேருந்து மதுரை, அப்படி இல்லாட்டி மதுரையிலேருந்து செங்கோட்டைக்கு. அடுத்ததாக இந்த ட்ரெயினோட ரேக் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து சொன்ன மாதிரி தான் மொத்தமாக வந்து ஒரு 12 பெட்டி இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின். ஸோ முதல் பெட்டியும் கடைசி பெட்டியும் எஸ்எல்ஆர் கோச்சு, மீதி இருக்கக்கூடிய 10 பெட்டியுமே வந்து ஜென்ரல் சிட்டிங், அதாவது அன்ரிசர்வ்டு. ஸோ இதுக்கு நம்ம ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ இந்த ட்ரெயினோட டைம் டேபிள் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த ட்ரெயின் வந்து வாரத்தில் 5 நாளுமே வந்து ட்ராவல் ஆகிற ட்ரெயின் இது. ஸோ செங்கோட்டையில் காலையில் 7:05 அந்த டைமுக்கு எடுத்தாங்க அப்படின்னா, அடுத்ததாக வந்து தென்காசி ஸ்டேஷனில் ஒரு 2 நிமிஷம், அடுத்தது கடையநல்லூர், பம்பா கோவில் சந்தி, சங்கரன் கோவில், இந்த ஸ்டேஷன்லலாம் ஒவ்வொரு நிமிஷம் நிற்கிது. அடுத்ததாக வந்து ராஜபாளையம், அதுக்கடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, அடுத்தது திருத்தங்கல், விருதுநகர், இந்த மாதிரி ஸ்டேஷன் எல்லாம் தாண்டி போகுது. ஸோ ராஜபாளையத்தில் ஒரு 2 நிமிஷமும், சிவகாசியில் ஒரு 2 நிமிஷமும், விருதுநகரில் ஒரு 2 நிமிஷமும் நிற்கிது. கள்ளிக்குடி அப்படிங்கிற ஸ்டேஷனில் ஒரு நிமிஷம் நிற்கிது. திருமங்கலம் ஸ்டேஷனில் ஒரு நிமிஷம், திருப்பரங்குன்றம் ஸ்டேஷனில் ஒரு நிமிஷம். மதுரை ஜங்ஷனில் காலையில் 10 மணிக்கு மதுரை வருது, ஒரு 5 நிமிஷம் வெயிட்டிங், ஸோ 5 மினிட்ஸு. ஸோ அதுக்கப்புறமா வந்து கொடைக்கானல் ரோட்டில் ஒரு ஸ்டாப்பில் நிற்கிது, 2 நிமிஷம் நிற்கிது. திண்டுக்கல் ஸ்டேஷனில் ஒரு 5 நிமிஷம் நிற்கிறாங்க. அடுத்தது வடமதுரா, வையம்பட்டி, மணப்பாறை, இந்த ஸ்டேஷன்லலாம் வந்து ஒவ்வொரு நிமிஷம். ஸோ திருச்சியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மத்தியானம் 1 மணி, கரெக்டாக 1 மணிக்கு வருது. நீங்கள் இந்த ட்ரெயினில் போகும்போது லஞ்சுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா திருச்சியில் கரெக்டாக சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 5 நிமிஷம் நிற்கிது. அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்திடல், திருவெரும்பூர், கூடலூர், இந்த ஸ்டேஷன்லலாம் ஒவ்வொரு நிமிஷம் நிற்கிது. அடுத்தது தஞ்சாவூரில் பொறுத்தளவு 2 நிமிஷம் நிற்கிது. அடுத்ததாக வந்து பாபநாசம், கும்பகோணம், ஆடுதுறை, இந்த வழியாக ட்ரெயின் போகும்போது உங்களுக்கு பாபநாசமில் மட்டும் 1 நிமிஷம், கும்பகோணத்துலேயும் ஆடுதுறையிலையும் வந்து 2 நிமிஷம் நிற்கிது. அடுத்தது குற்றாலமில் வந்து ஒரு 2 நிமிஷம் நிற்கிது. மயிலாடுதுறையில் 1 நிமிஷம் நிற்கிது. ஆக செங்கோட்டையை சேர்ந்தவங்க நீங்கள், செங்கோட்டை, அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசியை சேர்ந்த நீங்கள் வந்து நவகிரக கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தஞ்சாவூர்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு பாபநாசம், கும்பகோணம், ஆடுதுறை, குற்றாலம், மயிலாடுதுறை சுற்றி தான் வந்து உங்களுக்கு அந்த நவகிரக கோயில் அப்படி இருக்குது. ஸோ இந்த நீங்கள் ஒரு ட்ரெயின் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் போனீங்கனாலே அந்த டைமுக்கு நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரெயினை பிளான் பண்ணி போனீங்கன்னா சரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து வாரத்தில் வந்து 5 நாளும் 6-7 நாளும் இயங்குது, எந்த நாளும் வந்து கேன்சல் கிடையாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆக காலையில் 7 மணிக்கு கிளம்புற இந்த வண்டி வந்து மத்தியானம் ஒரு 4:15க்கு மயிலாடுதுறை போய் சேருது. இதே மார்க்கத்தில் திருப்பி நீங்கள் 4:45க்கு கிளம்புற இந்த வண்டி அடுத்தது வேறு ரூட்டு மாற்றி விட்ருவாங்க. இப்போ அடுத்ததாக மதுரை மயிலாடுதுறையிலேருந்து நீங்கள் கிளம்பணும் அப்படின்னா இந்த ட்ரெயினோட டைமிங் பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான், அதே 12 பெட்டி இருக்கக்கூடிய ட்ரெயின், ஆனால் வேறு ட்ரெயின். அந்த ட்ரெயின் அப்படியே வந்து ரிவர்ஸ் போகிறது கிடையாது, வேறு ட்ரெயின்.
அதே 12 பெட்டியில் முதல் பெட்டியும் கடைசி பெட்டியும் ஸ்லீப்பர் கோச்சு, எஸ்எல்ஆர் கோச்சு, மீதி இருக்கிற எல்லாமே வந்து அன்ரிசர்வ்டு கோச்சு. ஸோ இதே கட்டணம் தான். அதே போல் வாரத்தில் 7 நாள் வந்து இந்த ட்ரெயின் வந்து ஒர்க் ஆகுது. காலையில் மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பும்போது மத்தியானம் தான் கிளம்புது இந்த ட்ரெயின். மத்தியானம் 12 மணிக்கு கிளம்புற இந்த ட்ரெயின் குற்றாலம், ஆடுதுறை, கும்பகோணம் வழியாக போகுது. ஸோ கும்பகோணத்தில் ஒரு 2 நிமிஷமும், பாபநாசத்தில் 1 நிமிஷம் நிற்கிது. தஞ்சாவூருக்கு மத்தியானம் 1 மணிக்கு போய் சேருது, 2 நிமிஷம் நிற்கிது. அடுத்தது புடலூர், திருவெரும்பூர் இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸில், அதுக்கப்புறம் மஞ்சத்திடலில் ஸ்டேஷன்ஸ்லாம் ஒவ்வொரு நிமிஷம் நிற்கிது. திருச்சி ஜங்ஷனுக்கு மத்தியானம் 2:20க்கு போய் சேருது, 2:25 5 நிமிஷம் நிற்கிது. ஆக நீங்கள் இந்த லஞ்சுக்கு நீங்கள் போனீங்கனாலே இதே ட்ரெயினில் திருப்பி ரிட்டர்ன் போகிறப்பையும் இங்கே இந்த ட்ரெயின் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது மணப்பாறை, வையம்பட்டி, வடமதுரை இந்த ஸ்டேஷன்லாம் வந்து நிற்கிது. ஸோ இந்த ஸ்டேஷன் எல்லாமே ஒவ்வொரு நிமிஷம் நிற்கிது. ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ஸ்டேஷனுக்கு மத்தியானம் 3:55க்கு போகுது, 4 மணி வரைக்கும் ஸ்டாப்பு, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அடுத்தது கொடைக்கானல் ரோடு, அதுக்கு அடுத்தது மதுரை ஜங்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் நிற்கிது. அடுத்ததாக திருப்பரங்குன்றம், திருமங்கலம், கள்ளிக்குடி, விருதுநகர் இந்த ஸ்டேஷன்லாம் தாண்டி போகுது. விருதுநகர் ஸ்டேஷனில் மட்டும் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் நிற்கிது. அடுத்ததாக கிளம்பி ரிட்டர்ன் வரும்போது திருத்தங்கல், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன் கோவில் இது எல்லா ஸ்டேஷன்லையுமே ஒவ்வொரு நிமிஷம் நிற்கிது. கடையநல்லூரில் 1 நிமிஷம் நிற்கிது. தென்காசி ஜங்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 நிமிஷம் நிற்கிது. இந்த ட்ரெயின் வந்து செங்கோட்டைக்கு நைட்டு 9:30க்கு வந்து சேருது. ஆக நீங்கள் நவகிரக கோயில் முடிச்சுட்டு நீங்கள் வரவங்களாக இருந்தீங்கனாலும் சரி, இல்லை அந்த சிவகாசி அந்த லைனில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரால் கிலோமீட்டர் அப்படின்னா மொத்தம் 450 கிலோமீட்டர் இந்த ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆகி போகுது. ஆல்ரெடி சொன்னபடி தான் உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்டு பெட்டினாலும் கூட உங்களுக்கு வந்து அதிலே டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப பஸ்ஸை விட ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரெயினுக்கு. சார்ஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் இதில் கொடுத்துருக்காங்க, சரி குறிப்பிட்ட இது கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஆக நீங்கள் வந்து இந்த ட்ரெயினை வந்து முடிஞ்சளவு எந்தளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு பயன்படுத்திக்கோங்க. ரொம்பவே வந்து அருமையான ஒரு அந்த செங்கோட்டை சைட்லாம் போனீங்கன்னா ட்ரெயினில் பயணம் பண்ணுற ஒரு இனிமையே தனியாக இருக்கும். ஆக நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு ரயில்வே சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே ரயில்வே சம்மந்தப்பட்ட தகவல் இருக்குது, அதேமாதிரி பொது தகவல்களும் நிறையா இருக்குது. கண்டிப்பாக நல்லா பயனுள்ளதாக இருக்கும். இதுபோல் நிறையா வீடியோக்களை, ரயில்வே சம்மந்தப்பட்ட வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறையா அன்ரிசர்வ் ட்ரெயின்ஸ், அதுக்கப்புறம் ரிசர்வ் ட்ரெயின்ஸ் எல்லா சம்மந்தமாகவும் நம்ம வீடியோ போடுவோம். மேற்கொண்ட தகவல்களுக்கு நான் சொல்கிறபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.